வெல்கம் டு NRK கேமர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்தியன் பைக் கேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா ஃபன்னாகவே கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளே பண்ணலாம், ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அது கூட சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கேன், மறந்துடாது. அதாவது அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மோட்ஸ்லாம் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இது அந்த மோட்ஸ்லேயும் கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பைக்ஸு, கார்ஸு, அப்புறம் ட்ரக்கு, ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயினானது என்னது பார்த்தீங்கன்னா டைனோசர், அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஓகேங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கேம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த 100 MB தாங்க, 100 MB தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராஃபிக்ஸை மட்டும் பாருங்கள், அப்படி செம்மையாக அப்படி பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. நீங்களே பார்த்தாலே தெரியும் அந்த கிராஃபிக்ஸு, இந்த காரோட லுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாசாக இருக்குல்ல. ஐ திங்க் அதனால தான் வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். இப்போ என்னது நம்ம இப்போ வந்துட்டு அந்த மொபைல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5555 எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பைக் வரும். அது என்ன பைக்குன்னு நீங்களே பாருங்களேன். இப்போ நம்ம மொபைல் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கால் பண்ணிக்கலாம், டயல் பண்ணிக்கலாம், 5555 என்று கால் பண்ணி பைக் எடுத்துக்கலாம். வாங்க ஓட்டிகிட்டு போகலாம். பார்த்தீங்களா என்ன பைக்குன்ட்டு? நீங்களே பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க இது என்ன பைக்குன்னு, ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபயர் பைக் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். அதாவது நம்ம உட்காந்தா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மேலே இப்போ ஃபயர் பற்றிக்காது. ஆனால் பக்கத்தில் எவனா வந்தான் அப்படியே வெடித்து சதறிடுவான். காராக இருந்தால் வெடித்து சதறிடுவான், மனுஷனாக இருந்தால் புகைஞ்சு தள்ளிடுவான். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வண்டி வந்துட்டு ஒரு பிளாஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யாரை டெஸ்ட் பண்ணலான்னா மனுஷங்க தான். அங்கே 2 பேர் வராங்க, 2 பேருக்கும் தீபாவளி கொண்டாடலாம். சார் இந்த அட்ரஸுக்கு வழி சொல்லுங்கள். சார் வழி தானே கேட்டேன், அதுக்கு ஏன் நீங்கள் புகைஞ்சு கீழே விழுதுவீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்னடா இது அட்ரஸ் தானே கேட்டோம், அதுக்கே இப்படி எரிஞ்சிட்டு இருக்காங்க? ஃபயர் இஸ் ஃபயர், ஃபயர் தான் ஃபயர். அடுத்து நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். என்னது டைம் ட்ராவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் ட்ராவல் தான். நம்ம வந்துட்டு 2030க்கு பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறோம். இதில் வந்துட்டு இந்த டயலில் வந்துட்டு 2030ன்னு அடித்தா வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க முடியும். நம்மளுக்கு தெரியாத என்ன பண்ணுறது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 2030ன்னு அடித்து நம்ம ட்ராவல் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் வாய்க்குள்ள வருது, மன்னிச்சிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணியாச்சு. காலிண்டு ப்ரோக்ரஸிங்னு வந்துருச்சு. டைம் ட்ராவல் என்னடா இது? இந்த பையன் இங்கே வரான். டே மொட்டை பையா, யாரா நீ? இங்கே வந்து என்னடா என்ன அடிச்சு கிடக்க? பைத்த என்னடா நிறைய பேர் வரீங்க? டே நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்னடா அது? டே அடிக்கீங்க, யாரும் சொல்லிட்டு அடிக்கடா. டே எதுக்குடே என்ன அடிக்க வரீங்க? ஓ நீங்களும் ஜாம்பிஸா? ஓ அப்போ என்னை மட்டும் ஏன்டா அட்டாக் பண்ணுறீங்க? நிறைய பேர் இருக்காங்கடா, அந்த வண்டிலாம் போய்கிட்டு இருக்குடா, அவனா போய் அட்டாக் பண்ணுறா. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? என்னடா என்னைய மட்டும் அட்டாக் பண்ணிட்டு அடக்கீங்க? டே போங்கடா. டே என்னடா சுட்டாலும் சாக மாட்டேங்கிறான், யாரா இவங்க? அடடே என்னையே ஓட விட்டீங்களாடா? டே முன்னாடி ஒன்று என்னடா மறைஞ்சு அடிக்காங்க, விட மாட்டாங்க போல இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஓட்டுறாடே, இங்க நிக்காத, ஓடிரு. இப்போ பாடுறா, என்னோட வண்டி இருக்கு, அந்த வண்டி எடுத்துட்டு வரேன். ஃபயர்ரா. புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியா? இல்லை ஃபயர்டா. இப்போ பாரு அவங்களுக்கு எல்லாத்தையும் கொளுத்தி சாவடிக்கேன். இருக்கடா அவங்களுக்கு இருக்கு. வருது வண்டி வருது, ஃபயரை கிளப்பி வருது. வாங்கடா என் மொட்டை பசங்களா, என்னைய விட அடிக்க வரீங்க? பொசுங்கி போங்கடா எல்லாம். இதுதான்டா என்னோட ஃபயர் வண்டி, நான் வச்ச பேர்றா. அதுக்கு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. என்னைய இனிமே அடிக்கிற அடியெல்லாம் தார்த்தப்பட்ட கிளிதா. இனிமே பக்கத்தோட நெருங்க முடியாதுடா. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சீனை பார்த்தீங்கன்னா நிறுத்திக்கலாம். அடுத்த சீனுக்குள்ளே போகலாமா? அடுத்து என்னவா இருக்கும்னு ஒரு டவுட் இருக்கா? நீங்களே பாருங்க மக்களே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்னிக் வந்திருக்கோம். இந்த பிக்னிக்கில் நிறைய முட்டைலாம் இருக்கான். முட்டையை பார்த்திங்கன்னா பைக்கில் எடுத்து போகிறதுக்கு பை இருக்குது, நிறைய முட்டை இருக்கான். எனக்கு வந்துட்டு இங்கே ஒரு ஆள் தான் சொன்னார், அதுதான் நம்ம தேடி போய்கிட்டு இருக்கோம்.
ஓகே பார்த்தீங்கன்னா வந்து தேடி போயிட்டு இருக்கும்போது அந்த சைடு என்னடான்னு பார்த்தா டைனோசருங்க. ஐயோ மறைஞ்சிக்கலான்ட்டு இந்த மரத்துக்கடியில் மறைஞ்சிக்கிட்டேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பொசுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஃபயரை எடுக்கலாம்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைல் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு ஃபைனலி. எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்கத்தில் போய் பார்க்கலாம் என்ன அது பண்ணுது அப்படின்ட்டு. ஓகேங்களா, நம்ம பைக் சவுண்டு வச்சு அது கண்டுபிடிச்சிருமா என்ன? ஓகே கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடேங்கப்பா சவுண்டை பார்த்தீங்கன்னா நம்மளை தாங்க பிடிக்க வருது. நம்ம ஓடிடலாம் அந்த சைடு. என்னங்க அது நம்ம இப்படி வேங்கையோட வெறியாக வந்து பிடிக்க வருது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதா? அது கொல்லவும் முடியாது, இறங்கினா அது வந்து நம்மளை போட்டு தள்ளிடும். அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஐயோ மாட்டிக்கிட்டேனே, ஐயோ போச்சுங்க, செத்து போயிட்டோம், வேஸ்டட். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. போச்சுங்களா, நம்ம வந்து போன வாட்டி பைக்கில் தானே மாட்டினோம். இப்போ நம்ம பறந்து போகலாங்க. பின்னாடி தாங்க ரெண்டு எண்ணம் வருது நம்மளை பிடிச்சிக்கிட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் இருக்குது. அது நல்ல டைனோசர் தான், அது நம்ம ஒன்றுமே பண்ணாதுன்ட்டு நம்புகிறேன். பக்கத்தில் போவோம், என்ன பண்ணுதுன்னு தான் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா இந்த டைனோசரை, இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யாதுன்னு தான் நினைக்கிறேன். ஹாலிவுட்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல டைனோசராக தான் இருக்கும். அதனால தான் இது வந்துட்டு கடிக்காது, சரி நம்மளுக்கு கொள்ளாது. என்னெல்லாமோ வாயிலேருந்து வருதுங்க, மாறி மாறி வருது டைனோசரை பார்த்தானே. நம்மளோட சூட்டில் வேற பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மியாக தான் டீசல் இருக்குது. நம்ம வந்து அவ்வளோதான் போட்டுட்டு வந்தோம். எப்போ வந்துட்டு கீழே உள்ள போகிறோன்னு தெரில. அது வரைக்கும் நம்ம வந்துட்டு உயிர் பொழைச்சா சரி. கேப்சர் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கீழே தான் ரெண்டு இடம் நிற்கிது. கீழே போயிட்டோம்னா அவ்வளோதான், அது நம்ம போட்டு தள்ளிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக தான் நம்ம இருக்கணும். ஓகே, இங்கே ஒரு 3 இடம் நிற்கிது. முன்னாடி ஏதாவது நிற்கிதான்னு பார்ப்போம், வேறு ஏதாவது டைனோசர் ஏதாவது நிற்கிதான்னு பார்ப்போம். இன்னும் நிறையா இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடலாம் வீட்டுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்பீடாக அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரலாம். ஐயோ நம்ம டீசல் கொஞ்சம் கம்மியாச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ போச்சுங்க, நம்ம கீழே விழுந்துட்டோங்க. ஐயோ என்ன ஆக போகுது தெரியலையே. போச்சுடா, செத்து போயிட்டோம். வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா செத்து போயிட்டோம். என்ன பண்ணுறது, இதெல்லாம் கால கொடுமை. சரி மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த கேம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஜாம்பியோட மோடை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளே பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் கொஞ்சம். ஓகேங்களா, ஓகே இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டாடா பை பை, see you in another வீடியோ.